இப்ப தேர்தலில் நாங்க போட்டியிடுறோம்ல, எங்களை போட்டியில வைக்க மாட்டான். நீங்க வேணா குறிச்சு வச்சுக்கிறீங்க, எங்களை சேர்க்க மாட்டான். அது மும்முனை போட்டி, அந்த முனை போட்டி, எங்களை மற்றும் பலர் மற்றவையில வைப்பான். நீங்க வேணா நான் சொல்லிட்டு போறேன், இந்த தேர்தலில் இப்ப 26 தேர்தலில் பாருங்க, மற்றவையில தான் நாங்க இருப்போம். நாங்கள் சக மனிதர்களை, என் தம்பியிடம் கேளுங்கள், நீங்கள் வலையொலியில் தட்டி பாருங்கள். மரத்திற்கு மாநாடு போட்டேன், மரத்தோடு பேசிக் கொண்டிருக்கிறான் சீமான் என்று சிரித்தார்கள். அந்த மரம் மண்டைன்னு சொன்னது கூட மரம் கோச்சுக்கிருச்சு. டேய், எனக்கு அறிவு இருக்குடா, உங்களுக்கு தான்டா ஒண்ணு இல்ல, நீங்க திட்டும் போதே ஏன்டா என் பேரை சொல்றீங்கன்னு கூட. நீங்க எல்லாம் கவனிங்க, மரம் என்றால் என்னவென்று தெரியாதவர்களை எப்படி நீங்கள் ஏற்கிறீர்கள்? மரத்திற்கு மாநாடு போட்டேன், ஆடு மாடுகளுக்கு மாநாடு போட்டேன், மலைக்கு மாநாடு போட்டேன், ஆற்றுக்கு மாநாடு போட்டேன், கடலுக்கு மாநாடு போட்டேன், தண்ணீருக்கு மாநாடு போட்டேன். ஆடு மாடு புல்லு பூண்டு நாய் நரி கொக்கு குருவி காடு மலையெல்லாம் நேசிக்கிற இந்த பிள்ளைகள் சக உறவுகளை நேசிக்க மாட்டோம் என்று நீங்கள் நினைப்பது எப்படிப்பட்ட பிள்ளை? வந்தேரிகள் என்ற சொல்லை ஒருபோதும் தமிழின பிள்ளைகள், குறிப்பாக நாம் தமிழர் பிள்ளைகள் உச்சரிக்க மாட்டார்கள். எங்கள் மீது இருக்கிற காழ்ப்புணர்ச்சி எங்களை வந்தேரி என்று சொல்லிவிட்டார்கள், வந்தேரி என்று சொல்லிவிட்டார்கள். அப்படி என்றால் வந்தவரையெல்லாம் வாழ வைக்கும் தமிழகம் என்ற பெருமை மிக்க சொல்லும் இங்குதான் இருக்கிறது. நான் கூட கேட்டேன், வந்தவரையெல்லாம் வசதியாக வாழ வைத்த நாங்கள் சொந்த உறவுகளை இதே நிலத்தில் அகதியாக வாழ வைத்தோம். நாங்கள் புலம்பெயர்ந்து போய் ஐரோப்பிய நாடுகளில் எல்லாம் வாழ்கிறோம். அந்த நாடுகள் எங்களை வந்தேரிகள் என்று எண்ணவில்லை. நார்வேயோ ஸ்வீடனோ டென்மார்க்கோ ஜெர்மனோ பிரான்சோ அல்ல சுவிஸோ பிரிட்டனோ ஆஸ்திரேலியாவை எல்லா நாடுகளும் அப்படியே தன் நாட்டு குடிகளாக எங்களை குடியுரிமை கொடுத்து ஏற்றுக்கொள்கிறார்கள் என்றால் எங்களை வந்தேரிகள் என்று அவர்கள் சொல்லவில்லை. அந்த இனத்தின் பிள்ளை எப்படி இன்னொரு இனத்தை வந்தேரிகள் என்று சொல்வோம்? அது ஆகாதவர்கள் சீமான் வளர்ந்து விடுவானோ வந்து விடுவானோ, தமிழர் என்று பேசுகிறானே அப்படி என்று நினைக்கிறது. அப்படி இல்லை. நீங்கள் எப்படி அரசியல் அதிகாரம் கேட்டு அங்கீகாரம் கேட்டு நீங்கள் போராடுகிறீர்களோ அப்படி போராடி கொண்டிருக்க பிள்ளைதான் நாங்களும். எங்களுக்கும் இல்லை, நீங்க நினைக்கிறது இல்லை நாங்க இது தமிழ்நாடு, தமிழனுக்கு அதிகாரம் இருக்கு நினைக்கிறீங்க. ஐயோ, சத்தியமா கிடையாது. அதை நீங்க தெரிஞ்சுக்கணும். நீங்களாவது இவ்வளவு கூட்டமா இருக்கிறீங்க, நாங்க ஒத்தையா இருந்து சின்ன சின்ன பசங்களா இருந்து போராடிட்டு இருக்கோம். உங்களுக்கு புரியுதா? இங்கேயாவது பாருங்க, இவ்வளவு பெரியவங்க இருக்காங்க. எங்க இதுல உட்காருக்கும் போது நான் மட்டும்தான் பெரிய ஆளா இருப்பேன், எல்லாம் சின்ன சின்ன பசங்க. சொல்லுங்கடா டேய், எங்க அவன் எங்க நின்னு எங்கடா நம்ம ஆளுங்க இங்க இருக்கான் பாருங்க, இவன் தான் எங்கள்ல பெரிய ஆளு, பாத்துக்கிறங்க. அதனால நாங்க எப்படி சொல்றது, புறக்கணிக்கப்பட்ட நிராகரிக்கப்பட்ட இனத்தின் மக்கள். அதுல என்ன நாங்க முடிவெடுக்கிறோம்? எந்த இடத்தில் நீ நிராகரிக்கப்படுகிறாயோ அந்த இடத்தில் தவிர்க்க முடியாத ஒருவனாக எழுந்தனில், அதான் சாதனை. இப்ப தேர்தலில் நாங்க போட்டியிடுறோம்ல, எங்களை போட்டியில வைக்க மாட்டான். நீங்க வேணா குறிச்சு வச்சுக்கிறீங்க, எங்களை சேர்க்க மாட்டான். அது மும்முனை போட்டி, அந்த முனை போட்டி, எங்களை மற்றும் பலர் மற்றவையில வைப்பான். நீங்க வேணா நான் சொல்லிட்டு போறேன், இந்த தேர்தலில் இப்ப 26 தேர்தலில் பாருங்க, மற்றவையில தான் நாங்க இருப்போம். இவன் 10 வருஷமா எங்களை மற்றவைகளே வச்சு இப்ப நாங்க வளர்ந்துகிட்டே தான் இருக்கோம். அப்ப என்ன அர்த்தம்? அவன் எங்களை நிராகரிக்க பாப்பான். எந்த இடத்தில் உன்னை தவிர்க்கிறானோ, புறந்தள்ளுகிறானோ, நிராகரிக்கிறானோ அங்க தவிர்க்க முடியாதவனாக எழுந்து வா. அதான் இங்க. இப்ப நீங்க வேணா இதுல எழுதி வைங்க, இந்த மாநாட்டில் சொல்றேன், நான் பங்கேற்றுட்டு போயிட்டேன்னா கட்டாயமா உங்களுக்கு அரசியல் அங்கீகாரம் எல்லாரும் கூப்பிட்டு கொடுப்பா. ஏன்னா அவனுக்கு என்ன பயம் வரும்னா, என்ன பயம் வரும்னு கேளுங்க, என்னன்னு கேளுங்க. இருங்க முடிச்சுக்கிறேன். என்னன்னு கேளுங்க. நான் வரலைன்னா நம்ம கொடுத்தாலும் கொடுக்கலைனாலும் நமக்கு போட்டுருவாங்க. ஆனா இப்போ எல்லாரும் சீமானுக்கு போட்டுருவாங்கன்னு பயந்து என்ன பண்ணுவான், அவ கொடுத்துருவான். ஏய் மொத்த பேரும் சீமானுக்கு போட்டுற போறாங்கப்பா. அவன் வேற, என் தம்பிக்கு 2021 சீட்டு கொடுத்தேன். நான் அவனுக்கு சீட்டு கொடுத்துருக்கதே ரொம்ப பேருக்கு தெரியாது. நான் போய் சௌராஷ்டிரா மக்களுக்கு சீட்டு கொடுத்துருக்கேன், தயவு செய்து போடுங்க அப்படியா சொல்ல முடியும்? எங்களை ஏன்னு கேளுங்க, கட்சியாவே அவங்க டிஎம்கே ஏடிஎம்கே, திமுக அதிமுக 2 இல்ல பாரதிய ஜனதா காங்கிரஸ், இது கொடுத்துருக்கா கொடுக்கல. அப்ப எங்களை கட்சியில கணக்குல சேர்க்கல.
இதுக்கு முன்னாடி நீங்க மாநாடு போட்டிருப்பீல்ல? போட்டிருப்பீங்க. என்னைய கூப்பிட்டீங்களா? கூப்பிடல. ஏன்னா எனக்கு தெரியல. இப்ப என்னை கூப்பிட்டிருக்கீல்ல, இப்ப எல்லாருக்கும் உங்களை தெரியும். புரியுதா? ஏன்னு கேளுங்க, இதுதான் தவிர்க்க முடியாதது. நம்ம கொடுக்கலன்னா அவன் கொடுத்துருவான். அவன் கொடுத்தா மொத்த ஓட்டையும் அவன் வாங்கிடுவான். அவன் வாங்கினா ஜெயிச்சிருவான். அவன் சட்டசபைக்குள்ள வந்தா நம்மளை பேசவே விட மாட்டான். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.